16வது சாப்டர் பார்த்திங்கன்னாக்க வீடு பிளாட் எதற்காக? ஐயா, என்னை உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை புத்தக காட்சியில் பேசியபோது உங்களை சந்தித்தேன். என் பெயர் ராஜேந்திரன். ஒரு உதவி கேட்டு இந்த கடிதம் எழுதுகிறேன். தொந்தரவுக்கு மன்னிக்கவும். என் மகனுக்கு மதுரவாயலில் ஹவுசிங் பிளாட் ஒன்று உள்ளது. அதை விற்க ஏற்பாடு செய்து வருகிறோம். 3 பெட்ரூம் பிளாட், அன்டிவைடட் லேண்ட், UDS 1364 சதுர அடி, தனியே கார் பார்க்கிங் இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு வங்கியில் கடன் பெற்று ரூபாய் 50 லட்சத்துக்கு வாங்கினோம். அதை விற்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 80 லட்சம் எதிர்பார்க்கிறேன். வாங்கக்கூடிய பார்ட்டி இருந்தால் தெரிவியுங்கள். உங்கள் உதவி வேண்டும். இது ஒருவர் எழுதிய கடிதம். பின் அவரே போனிலும் தொடர்பு கொண்டார். கேட்க விவரங்கள் சொன்னார். நான் முயற்சி செய்ததில் அந்த விலை கிடைக்க மாட்டேன் என்கிறது. மிகவும் குறைத்து கேட்கிறார்கள். தாம்பரத்திலேயே அதைவிட குறைவான விலைக்கு கிடைப்பதாக சொல்கிறார்கள். 2011இல் நான் வாங்கிய போது நல்ல டிமாண்ட் இருந்தது, போட்டி இருந்தது. மாதம் ரூபாய் 35,000 EMI கட்டுகிறோம். வட்டியும் அசலும் இன்னும் சுமார் 20 லட்சம் பாக்கி இருக்கிறது. மகனுக்கு வேறு ஊரில் வேலை கிடைத்து விட்டதால் வாடகைக்கு விட்டிருக்கிறோம். மாத வாடகை ரூபாய் 15,000 வருகிறது. தவிர குடியிருப்பவர் வளாக பராமரிப்புக்காக அசோசியேஷனுக்கு மாதம் ரூபாய் 2,900 கொடுக்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் வாடகையை குறைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது தவிர வீட்டு வரி, தண்ணீர் வரி மற்றும் பெரிய பராமரிப்பு வேலைகளுக்கான செலவுகளும். அறிமுகம் இருக்கும் பில்டர்களிடம் இது குறித்து விசாரித்தேன். அவர் வாங்கிய நேரம் FSI அதிகம் வைக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போது உயர்ந்த கட்டிடங்களில் பிளாட்டுகள் கட்ட FSI 3 வரைக்கு கூட அனுமதி தருகிறார்கள். அதனால்தான் இந்த நிலை என்றார். அவரால் என்ன விலைக்கு தான் விற்க முடியும் என்று கேட்டேன். 60 லட்சத்துக்கு சற்று அதிகமாக போகலாம். அதிர்ஷ்டம் இருந்தால் 70 வரை போகும் என்றார். வாங்குபவருக்கு பத்திர செலவு வேறு. மேலே பார்த்த கடிதம் எழுதியவர் மட்டுமல்ல, ஆலோசனை கேட்டு வரும் வேறு சிலரும் மாட்டிக்கொண்டிருப்பது இப்படி எங்கோ ஊருக்கு வெளியே வாங்கிய அடுக்குமாடி பிளாட்டுகளில்தான். இன்னொருவர் சொன்னது, நாவலூரில் 45 லட்சத்துக்கு 1300 சதுர அடி பிளாட் வாங்கினேன். 8 வருடம் ஆகிறது. முதலில் கெஸ்ட் ஹவுஸாக வாடகைக்கு விட்டேன். பின்னர் 4 இளைஞர்களுக்கு வாடகைக்கு விட்டேன். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, கட்டில், மெத்தை எல்லாம் போட்டு தர சொல்கிறார்கள். வாடகை 23,000 தான் வருகிறது. கட்டுப்படியாகவில்லை. விற்கலாம் என்று முடிவெடுத்து நானும் 4 மாதங்களாக முயற்சிக்கிறேன். 30 நபர்களுக்கு மேல் பார்த்துவிட்டு போய்விட்டார்கள். ஒன்றும் ஒத்து வரவில்லை. இந்த நபருக்கு வயது 35 இருக்கலாம். அவரது அப்பாவே ஒரு பில்டர் தான். இவர் செய்வது வேறு ஒரு தொழில். திருமணம் ஆனதும் சென்னையில் தியாகராய நகரில் பெற்றோருடனே சில மாதங்கள் இருந்தார். அவர் மனைவி சொல்ல அவருக்கு
வேறு ஒரு தனி பிளாட் வாங்க ஆசை வந்தது. கையில் 1 கோடி பணம், மேலும் 80 லட்சம் கடன் வாங்க திட்டம். அவர் வருமானத்திற்கு கொடுப்பார்கள். மயிலாப்பூர், ராஜா அண்ணாமலைபுரம், தீநகர் என்று சென்னை சுற்றிக்குள்ளேயே தேடினார். அவர் எதிர்பார்த்த அளவில் வடிவில் கிடைத்தவை 2 கோடிக்கும் மேல். பின்பு சிறுசேரியில் ஒரு பில்டர்ஸ் கட்டியிருந்த பிளாட் பற்றி தெரிய வந்து முகவருடன் போனார். கேட்டட் கம்யூனிட்டியில் பிளாட். அதில் கிளப் ஹவுஸ், நீச்சல் குளம், ஜிம் எல்லாம் இருந்தன. காரில் கூட்டி போகும்போது வழியெல்லாம் அந்த முகவர் வீடுகள், அதன் வசதிகள், சொகுசுகள் பற்றியெல்லாம் பேசிக்கொண்டே வந்தார். மனைவியும் அழைத்து போயிருந்தவர் மனதில் அவசியம் நெரிசல் இல்லாத பகுதியில், சுத்தமான காற்றோட்டமான பகுதியில் வீடு வாங்கி அதில் வசிப்பதை தவிர உலகில் வேறு என்ன வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெற்றது. காரை பார்க் செய்துவிட்டு கண்ணாடி கதவுகள் தானே திறந்து வழிவிட, கீழ்த்தளத்தில் இருந்த செக்யூரிட்டியிடம் விவரம் சொல்லி லிஃப்ட் ஏறி 14வது மாடிக்கு போய் 2200 சதுரடி கொண்ட அந்த பிளாட் கதவை திறந்ததும் அசந்தே போனார்கள். அத்தனை அழகு, நேர்த்தி, வசதிகள். இழைத்து இழைத்து பார்த்து பார்த்து செய்தது போல, வாங்கி போட்டது போல வீடு. மனைவியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஜன்னல் வழி தெரிந்த வங்கக்கடல், முகத்தில் வருடிய காற்று. மாடியில் இருந்து கீழே பார்த்தவருக்கு அங்கிருந்து நகர மனசே இல்லை. வாவ், மைண்ட் ப்ளோவிங் என்றார். அன்றே அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு பிளாட் அவர்களுக்கு என்று உறுதி செய்யப்பட்டது. இந்த தகவல்களை அவர்தான் என்னிடம் சொன்னார். எப்போது தெரியுமா? தேவையில்லாமல் 1.5 கோடி கொடுத்து அந்த பிளாட்டில் மாட்டிக்கொண்டு விட்டேன். மேலும் 16 லட்சம் பதிவு செலவு வேறு. இப்போது விற்றால் வாங்கிய விலைக்கு போகாது போல இருக்கிறது. நஷ்டப்பட மனசில்லை. அப்படியே இருக்கிறது. பிடித்துதானே வாங்கினீர்கள் என்றேன். அங்கே குடி போய்விட வேண்டியதானே? போனோமே, போய் 3 மாதம் இருப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. பின்னர் சில சாமான்களை மட்டும் அங்கே விட்டுவிட்டு சிட்டிக்கே வந்துவிட்டோம். அப்போ அந்த பிளாட்டில் யார்தான் இருக்கிறார்கள்? நாங்கள் தான் வார இறுதி நாட்களுக்கு போய்கொண்டிருந்தோம். இப்போ அதுவும் இல்லை. போய் 2 மாதம் இருக்கும். சும்மா பூட்டி தான் வச்சிருக்கிறோம். ஏன் அங்கே இருக்க முடியாதா என்று கேட்டேன். போகலாம், வரலாம், வீக்கெண்ட்ஸ் இருக்கலாம், தொடர்ந்து இருக்கவெல்லாம் முடியாது என்றார். லோன், இஎம்ஐ போய்கிட்டு இருக்கு. முதலீடு செய்கிறேன் என்று கையில் இருக்கும் சேமிப்பை போட்டு மேலும் வங்கியில் பெரும் கடன் வாங்கி அதற்கு தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு இஎம்ஐ கட்டுகிறவர்கள் பலர். கூட்டி கழித்து பார்த்தால் பிளாட்டின் உயர்கிற விலை அதே பணத்தை வங்கியில் டெபாசிட்டாக போட்டிருந்தால் வந்திருக்கக்கூடிய வட்டி அளவுக்கு கூட வராது என்பதுதான் நிலை. வேண்டாம், போதும் என்று பிளாட்டை விற்க முயற்சித்தால்தான் தெரிய வரும் அதை வாங்க எவரும் இல்லை என்பது. ஆக பெரும் விலை குறைப்பு செய்து நஷ்டத்துக்கு விற்றுதான் போட்ட முதலில் ஒரு பகுதியாவது எடுக்க முடியும். வாடகை வீடுகள் சிரமம்தான். வீட்டுக்காரர்கள் தயவில் இருக்க வேண்டி வரலாம். அடிக்கடி வீடு மாற்றுவதும்
உயர்த்தப்படும் வாடகை கொடுப்பதும் கஷ்டமே தான். அந்த விதத்தில் குடியிருக்க சொந்த வீடு, சொந்த பிளாட் என்பது வரை சரி, அவசியம் செய்ய வேண்டியது தான். அதை எங்கே வாங்குவது என்பது மிக முக்கியமானது. முதலீடாக விலைகள் ஏறும் என்ற எதிர்பார்ப்பில் வீடுகளில், அதிலும் குறிப்பாக பிளாட்டுகளில், இன்னும் குறிப்பாக ஊருக்கு வெளியில் எங்கோ தொலைதூரத்தில் பிளாட்டுகள் வாங்கியவர்கள் பலர் நிலை சொல்லிக்கொள்கிற மாதிரி இல்லை. எந்த முதலீட்டுக்கும் 3 முக்கிய அம்சங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது, போட்ட பணம் பத்திரமாக இருக்குமா? இதுதான் சேஃப்டி. இந்த 3ஐயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்க. சரியா? எந்த முதலீட்டுக்கும் 3 முக்கிய அம்சங்கள் பார்க்க வேண்டும். முதலீடுன்னு போனீங்கன்னாக்க இந்த 3 அம்சத்தையும் பாருங்கள். முதலாவது, போட்ட பணம் பத்திரமாக இருக்குமா? இதுதான் சேஃப்டி. இரண்டாவது, போட்ட பணத்தை வேண்டுமென்றால் திரும்ப எடுக்க முடியுமா? இதன் பெயர் லிக்விடிட்டி. மூன்றாவது, போடுகிற பணத்துக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? இதை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்பார்கள். வீடு, பிளாட்டுகளில் அநேகமாக முதல் அம்சம் ஓகே தான். இடம் சொந்தமில்லாதவர்களிடம் வாங்கி மாட்டிக்கொண்டு விடுகிறவர்களுக்கும் உண்டு. மேலே பார்த்த உண்மை நிகழ்வுகள் எதிலும் அந்த அடுத்த 2 அம்சங்களான லிக்விடிட்டியும் முதலீடுக்கேற்ற வருமானமும் இல்லை. வாங்கும் இடம், வாங்கும் நேரம், வாங்கும் விலைகள் பொறுத்துதான் அமையும். வாங்கும் விலையை பொறுத்துதான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். மொத்தத்தில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியவை என்னவென்றால், 1, முதல் வீடு குடியிருக்க என்பது சரி, அதாவது குடியிருக்க சென்று வர ஒத்து வரும் இடமாக பார்த்து, இடம் தொடர்பான பத்திரங்களை வழக்கறிஞர்களிடம் காட்டி லீகல் ஒப்பீனியன் பெற்று அதன் பின் திருப்தியாக இருந்தால் மட்டுமே வாங்குங்கள். 2வது, வாங்கும் வீடு, பிளாட் நீங்களே குடியிருப்பதற்கு அல்ல. விலை ஏறி முதலீடு பெருக என்றால் கொஞ்சம் யோசியுங்கள். உணர்வுகளுக்கும் இடம் கொடுத்து சிக்கிக்கொள்ளாதீர்கள். இது 3வது. சரியா? ஸோ கடைசி 3 பாயிண்ட்டை மறுபடியும் படிக்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. மொத்தத்தில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியவை என்னவென்றால், நம்பர் 1, முதல் வீடு குடியிருக்க என்பது சரி, குடியிருக்க சென்று வர ஒத்து வரும் இடமாக பார்த்து, இடம் தொடர்பான பத்திரங்களை வழக்கறிஞர்களிடம் காட்டி லீகல் ஒப்பீனியன் பெற்று அதன் பின் திருப்தியாக இருந்தால் மட்டுமே வாங்குங்கள். 2வது, வாங்கும் வீடு, பிளாட் நீங்களே குடியிருப்பதற்கு அல்ல. விலை ஏறி முதலீடு பெருகிறதுக்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசியுங்கள். 3வது, உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து சிக்கிக்கொள்ளாதீர்கள். ரைட்டா? ஸோ உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து சிக்கிக்கொள்ளாதீங்கன்னா, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் யோசிக்காமல் அந்த வெறும் வீட்டோட அட்மாஸ்பியர் மட்டும் பார்த்துட்டு, ஸோ ஓகே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு போயிட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் அது விலை குறைவாக விற்கிற மாதிரி இருக்கும், இல்லை விற்காமல் கூட போக மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்னல்கள் நாளைக்கு பிற்காலத்தில் வரும். அதனால் இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு சீக்கிரம் அவசரப்பட்டு இடம் கொடுத்து சிக்கிக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் பாயிண்ட் சொல்ல வராங்க. ஸோ
இந்த வீடியோவில் பார்த்தது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்தது 17வது சாப்டர் பணம் சார்ந்த இலக்குகளின் முக்கியத்துவம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நாளை பார்ப்போம். நன்றி.